கரும்பு விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் சுகர்டெக் தமிழ் சேனலின் அன்பான வணக்கங்கள். இன்று எல்லா பயிர்களுக்கும் குறுகிய கால ரகங்கள் வந்துவிட்டது. ஆனால் கரும்பு பயிருக்கு மட்டுமே 12 மாதங்கள் அறுவடைக்காக விவசாயிகள் காத்திருக்க வேண்டிய நிலையில் உள்ளது. அப்போதுதான் ஓரளவு மகசூலும் சர்க்கரை சத்தும் கிடைக்கின்றது. இது கரும்பு விவசாயிகளுக்கு பெரிய ஏமாற்றமாக உள்ளது. குறுகிய கால ரகங்கள் கிடைக்காதா என விவசாயிகள் எதிர்பார்த்து வருகின்றனர். இவற்றை கருத்தில் கொண்டு கோயம்புத்தூரில் உள்ள கரும்பு இனப்பெருக்க நிறுவனம் பல முயற்சிகளுக்கு பின்னர் 2020ஆம் ஆண்டு அதுல்யா என்று அழைக்கப்படும் கோ 11-015 என்ற ரகத்தை வெளியிட்டுள்ளது. இந்த ரகத்தோட சிறப்பியல்புகள் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த கோ 11-015 என்ற ரகம் கரும்பு விவசாயிகள் மிகவும் விரும்பி பயிரிட்ட மஞ்சுளா என்று சொல்லப்படும் கோ 671 என்ற ரகத்தையும், சிவப்பு அழுகல் நோய்க்கு எதிர்ப்பு சக்தி கொண்ட கோ 86-011 என்ற ரகத்தையும் கலப்பினம் செய்து உருவாக்கப்பட்ட ரகம். இந்த ரகம் மிகவும் வேகமாக வளரக்கூடிய ரகம். 8 மாதத்தில் அறுவடைக்கு தயாராகிவிடும். 8 மாதத்தில் அதிகமான மகசூலையும் அதிகமான சர்க்கரை சத்தும் கொடுக்கக்கூடிய ரகம். 2 ஆண்டுகளில் 3 முறை அறுவடை செய்ய ஏற்ற ரகம். கட்டை கரும்பு சாகுபடிக்கு ஏற்ற ரகம். அதிகமான தூர்பிடிக்கும் தன்மை கொண்டது. வறட்சியை தாங்கி வளரக்கூடியது. 2020இல் அறிமுகமான இந்த ரகம் தற்போது தமிழ்நாட்டில் அதிகளவு பயிரிடப்பட்டு வருகின்றது. ஒவ்வொரு வருடமும் இந்த ரகத்தின் சாகுபடி பரப்பளவு அதிகரித்து வருகின்றது. இந்த ரகம் கரும்பு விவசாயிகளுக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமையும் என பல விவசாயிகள் தெரிவித்து வருகின்றனர். கரும்பு சம்பந்தமான அடுத்த வீடியோவில் தங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் நண்பன். நன்றி, வணக்கம்.